இதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள்லாம் வந்து சீனியராக வந்து உட்காந்துருக்கீங்க. எங்கள் மாமான்னொன்னே எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, உட்காருங்க. உறுப்பினர் நீங்கள் பேசுங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அதே முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இன்னும் தொகுதி மறுவரையே பட்ஜெட் இதில் சொல்லலை, பார்லிமெண்ட்டில் இவர் முன்கூட்டிய கூட்டம் போட்டு அந்த கவனத்தை மேகதாது அணைக்காகவோ காவிரி பிரச்சனையில் தண்ணி உடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.